தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு நீர் மேலாண்மை திட்டம் சேலம் மாவட்டத்தை தவிர வேற எந்த மாவட்டத்திலயுமே இல்ல. இன்னைக்கு சேலம் மாவட்டத்துல பல ஆண்டுகளா வறண்டு கடந்த ஒரு ஏரி இன்னைக்கு ரொம்ப வலியுது. சேலம் மாவட்டத்தோட பல பகுதிகள் பார்க்கவே கேரளா மாதிரி காட்சி அளிக்குது. இப்படி வறண்டு கடந்த ஏரிக்கு இவ்வளவு தண்ணி வந்துச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க. அதுதான் மேட்டூர் சரபங்கா லிப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட். இது என்ன ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் மேட்டூர் டேம் ரொம்ப வலியுதோ அப்ப வீணா போய் கடல்ல கலக்கிற தண்ணிய லிப்ட் இரிகேஷன் மூலமா, அதாவது பெரிய பெரிய மோட்டார் மூலமா மேட்டூர் டேம்ல வந்து தண்ணியை உறிஞ்சு பைப் மூலமா கொண்டு போய் சேலம் மாவட்டத்துல இருக்க 100 ஏரியை ரொப்புறாங்க. இதுக்கு மேட்டூர் பக்கத்துல இருக்க திப்பம்பட்டியில ஆயிரக்கணக்கான ஹெச்பி உள்ள பல மோட்டார்களை வச்சு 555 மில்லியன் கியூபிக் ஃபீட்ட ஒரு மாசத்துக்கு பம்ப் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த தண்ணிய பைப் மூலமா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் கொண்டு போய் சேலம் மாவட்டத்துல இருக்க எம் காலிப்பட்டி ஏரியை ரொப்புறாங்க. அதே மாதிரி இன்னொரு பைப் வழியா கொண்டு போய் சேலம் மாவட்டத்துல இருக்க நங்கவல்லி ஏரியை ரொப்புறாங்க. அங்க இருந்து பல ஏரிகளுக்கு துணை லிப்ட் இரிகேஷன் மூலமா பல ஏரிகளை ரொம்புது. இதனால 40 கிராமங்கள் 4238 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறுது. இந்த திட்டம் 2019 அறிவிக்கப்பட்டு 673 கோடி ரூபாய் செலவுல 2021 தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டிலே நதியில இருந்து வீணாகிற தண்ணி எடுத்துட்டு போய் குளங்களை ரொப்புற திட்டம் சேலம் மாவட்டத்தை தவிர வேற எங்கேயுமே இல்ல. இந்த மாதிரி ஸ்கீம் மூலமா சேலம் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஏரியான பனமரத்துப்பட்டி ஏரியும், அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்க பல ஏரிகளை இதே மாதிரி ரொப்பணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஸ்மார்ட் சேலம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.